வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடு ஒன்றில் சாகசம், 3 பிரெஞ்சு நபர்கள் மருத்துவமனையில். ஸ்பெயினில் ரயில்வே ஊழியர்களின் அதிரடி வேலை நிறுத்தம், ஆயிரக்கணக்கான ரயில் சேவைகள் முடக்கம். ஆஸ்திரியாவில் நேர்ந்த கோர ஸ்கீயிங் விபத்து, ஒருவர் பலி, மற்றொருவர் படுகாயம். ரஷ்யாவின் அடுத்த இலக்காகுகிறதா கோட்லாண்ட் தீவு, 3ஆம் உலகப் போர் மூலும் அபாயம் என எச்சரிக்கை. பிரித்தானியாவில் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை, இந்த ஒரு தவறை செய்தால் 1000 பவுண்ட் அபராதம். அணுவாயுத கட்டுப்பாடு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தால் உலக பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல். உக்ரைன் போரில் வான்வெளி மோதல், ரஷ்யாவின் ட்ரோனை சுட்டு வீழ்த்திய F-16 போர் விமானம். ரோம் நகரின் புகழ்பெற்ற ட்ரீவி நீரூற்று, சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டணம் வசூல். இனி விரிவான செய்திகள். பிரான்சில் இருந்து புறப்பட்டு பெல்ஜியத்துக்கு சென்ற 3 கொண்ட குழு விபத்தொன்றில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 30 கிலோமீட்டர் அதிகபட்ச வேகமுள்ள வீதியில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து விபத்தில் சிக்கியுள்ளனர். சுரங்கம் ஒன்றுக்குள் இந்த வேகத்தில் பயணித்த நிலையில் மதில் ஒன்றுடன் மோதி கார் தடம் புரண்டு தூக்கி வீசப்பட்டு விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் பெல்ஜியத்தின் மேற்கு பிளாண்டஸ் பகுதியான மெனின் நகரில் நேற்று இடம்பெற்றது. பியூஜியோட் 308 சிசி ரக காரில் அவர்கள் பயணித்த நிலையில் அதிவேகமே விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. 3 படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தை அடுத்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. ஸ்பெயினில் ரயில்வே ஊழியர்களின் அதிரடி வேலை நிறுத்தம், ஆயிரக்கணக்கான ரயில் சேவைகள் முடக்கம். ஸ்பெயினின் தேசிய ரயில்வே நிறுவனமான ரென்ஃபே மற்றும் உள்கட்டமைப்பு நிறுவனமான அடிஃப் ஆகியவற்றின் ஊழியர்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று தொடங்கியுள்ளனர். போதுமான பணியாளர்களை நியமிக்க கோரியும் வேலை நேரத்தை குறைக்க வலியுறுத்தியும் தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இந்த வேலை நிறுத்தம் காரணமாக நாடு முழுவதும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் சரக்கு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக பெருநகரங்களில் இயங்கும் சுற்றுப்புறங்கள் எனப்படும் குறுகிய தூர ரயில் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் அலுவலகம் செல்லும் ஆயிரக்கணக்கான மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அவசர தேவைகளுக்காக குறைந்தபட்ச ரயில் சேவைகளை வழங்க அரசு உத்தரவிட்ட போதிலும் பல இடங்களில் நீண்ட வரிசைகளும் நெரிசலும் காணப்பட்டன. இந்தியாவில் நேர்ந்த கோர ஸ்கீயிங் விபத்து, ஒருவர் பலி, மற்றொருவர் படுகாயம். ஆஸ்திரியாவின் ட்ரோல் பகுதியில் உள்ள ஸ்கீயிங் தளத்தில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் பலத்த காயமடைந்தார். பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த இருவரும் பல மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே விழுந்து பாறைகளில் மோதியதாக தெரிகிறது. விபத்து நடந்த இடத்திற்கு உடனடியாக மீட்பு ஹெலிகாப்டர் விரைந்த போதிலும் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். படுகாயமடைந்த மற்றொருவர் மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் மற்றும் காயமடைந்தவர் குறித்த விவரங்களை போலீசார் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. இது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. ரஷ்யாவின் அடுத்த இலக்காகிறதா கோட்லாண்ட் தீவு, 3ஆம் உலகப் போர் மூலம் அபாயம் என எச்சரிக்கை. பால்டிக் கடலில் அமைந்துள்ள ஸ்வீடன் நாட்டுக்கு சொந்தமான கோட்லாண்ட் தீவை ரஷ்யா தனது அடுத்த இலக்காக கொண்டுள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கார்ல்வால் மாகாணத்தின் பரப்பளவை கொண்ட இந்த தீவு பால்டிக் கடலை கட்டுப்படுத்துவதற்கான மிக முக்கியமான மூலோபாய இடமாக கருதப்படுகிறது. ஒருவேளை புட்டின் இந்த தீவை கைப்பற்றினால் நேட்டோ நாடுகளின் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வான்வழி பாதைகள் பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். இந்த தீவின் மீதான தாக்குதல் நேட்டோ அமைப்பின் 5வது விதியின்படி அனைத்து உறுப்பு நாடுகளையும் போரில் ஈடுபட செய்து 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என கூறப்படுகிறது. அதிகரித்து வரும் அச்சுறுத்தல் காரணமாக ஸ்வீடன் தனது துருப்புகளை அங்கே மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளதோடு தீவின் பாதுகாப்பு அரண்களையும் பலப்படுத்தி வருகிறது. ரஷ்யாவின் கலின்கிராட் பகுதிக்கு மிக அருகில் இந்த தீவு அமைந்துள்ளதால் இந்த பகுதியில் எப்போது வேண்டுமானாலும் பதற்றம் வெடிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. பிரித்தானியாவில் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை, இந்த ஒரு தவறை செய்தால் 1000 பவுண்ட் அபராதம்.
பிரித்தானியாவில் நெடுஞ்சாலை விதிகளை பின்பற்றாத வாகன ஓட்டிகளுக்கு புதிய அபராத எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அவசர கால வாகனங்களுக்கு வழிவிடும்போது போக்குவரத்து விதிகளை மீறினால் அதிக அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அவசர வாகனங்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற நோக்கில் சிகப்பு சிக்னலை தாண்டுவது அல்லது பேருந்து முன்னுரிமை பாதையில் நுழைவது சட்டப்படி குற்றமாகும். இத்தகைய விதிமீறல்களில் ஈடுபடும் ஓட்டுநர்களுக்கு 1000 பவுண்ட் வரை அபராதம் மற்றும் அவர்களின் உரிமத்தில் 3 புள்ளிகள் குறைக்கப்படலாம். அவசர வாகனங்கள் வரும்போது பதற்றமடையாமல் பாதுகாப்பான இடத்தில் வாகனத்தை நிறுத்தி வழிவிடுவதே சரியான முறை என அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். சிசிடிவி கேமராக்கள் மூலம் இத்தகைய விதிமீறல்கள் கண்காணிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அணுவாயுத கட்டுப்பாடு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததால் உலக பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல். அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான மிக முக்கியமான அணுவாயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தமான நியூ ஸ்டார்ட் நீடிக்கப்படாமல் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளது. 2010 ஆண்டில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் இரு வல்லரசு நாடுகளும் தங்களின் அணுவாயுத குவியல்களை கட்டுப்படுத்துவதை உறுதி செய்தது. ஒப்பந்தம் காலாவதியானதன் மூலம் பல தசாப்தங்களுக்கு பிறகு முதல் முறையாக இரு நாடுகளின் அணுவாயுதங்களை சோதனையிடவோ அல்லது கட்டுப்படுத்தவோ சட்டப்பூர்வ வழி இல்லை. இந்த சூழல் உலகளவில் மீண்டும் ஒரு புதிய அணுவாயுத போட்டிக்கும் சர்வதேச பாதுகாப்பு இன்மைக்கும் வழிவகுக்கும் என பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் சீனா தனது அணுவாயுதங்களை அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஒப்பந்தத்தின் முடிவு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. புதிய மற்றும் மேம்பட்ட ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகம் விரும்புவதாக கூறப்பட்டாலும் தற்போதைய பதற்றம் அதற்கு பெரும் சவாலாக உள்ளது. உக்ரைன் போரில் வான்வெளி மோதல். ரஷ்யாவின் ட்ரோனை சுட்டு வீழ்த்திய F-16 போர் விமானம். உக்ரைன் வான்பரப்பை ஊடுருவிய ரஷ்யாவின் மலிவு விலை ட்ரோன் ஒன்றை உக்ரைனின் F-16 போர் விமானம் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியுள்ளது. ரஷ்யா சமீப காலமாக உக்ரைனின் தற்காப்பு அமைப்புகளை சோதிக்கவும் விலை உயர்ந்த ஏவுகணைகளை வீணடிக்கவும் இதுபோன்ற சிறிய ட்ரோன்களை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது. மேற்கத்திய நாடுகள் வழங்கிய F-16 விமானங்கள் ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல்களை முறியடிப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. ரஷ்யாவின் ஏவுகணைகள் மற்றும் மாநில விமானங்களை இடைமறிக்க உக்ரைன் தனது வான் பாதுகாப்பு உத்திகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. இந்த வான்வழி மோதலின் போது எடுக்கப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. ரோம் நகரின் புகழ்பெற்ற ட்ரிவி நீரூற்று சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டணம் வசூல். இத்தாலியின் ரோம் நகரில் உலக புகழ்பெற்ற ட்ரிவி நீரூற்று அருகே சென்று பார்வையிட February 2 முதல் €2 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் நிலவும் அதிகப்படியான கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நினைவு சின்னத்தை பராமரிக்கவும் இத்தாலிய அதிகாரிகள் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளனர். தினமும் காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை நீரூற்றின் அடிப்பகுதிக்கு சென்று காசுகளை வீசி பிரார்த்தனை செய்ய விரும்புவோர் கண்டிப்பாக நுழைவுச்சீட்டு பெற வேண்டும். ரோம் நகரில் வசிப்பவர்கள் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண முடிவுக்கு பல சுற்றுலா பயணிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சிலர் டிக்கெட் எடுக்காமல் தூரத்திலிருந்தே நீரூற்றில் நாணயங்களை வீசுவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது.